பல்லாவரம்ல அமைச்சர் தாமு அன்பரசன் பேசும்போது திமுகவை ஒழிச்சிருவோம் மோடி சொல்றாரு, நான் அமைச்சரா மட்டும் இல்லைன்னா அவரை பீஸ் ஆக்கிருவேன்னு பேசியிருக்காரு. அதுக்கு நேற்று தான் எங்க மாவட்ட தலைவர் ஏதாவது சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன சொன்னாரு? கண்டனம் தெரிவிக்கல. மாவட்ட தலைவர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா ஆத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? சரி. அதனால மாவட்ட தலைவர் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில நான் என்னென்ன தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் போதும். அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதோ காரசாரமா பேசியிருக்காரு. அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும். அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேல கை வைக்கட்டும். அப்புறம் என்ன தாண்டி மோடி ஐயா இருக்கிறான். ஸோ 2 படி தாண்டி தானே போகணும். முதல் படி வரும்பொழுது தாண்டு வரான்னு பார்ப்போம். அப்புறம் 2வது படி நான் இருக்கேன்ல. அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமனே எங்க மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு. அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும். அதன் பிறகு நான் பேசுறேன். அண்ணே இதெல்லாம் விட்டுருங்கண்ணே, அந்த சீட்டு டிராமாலாம் விட்டுருவனே. அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதை கொடுக்காது. தொடர்ந்து தான் பார்க்கறது, புதுசு கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் பகடை காய்களாக பயன்படுத்துவது மட்டும்தான் திமுகவினுடைய நோக்கம். அதனால அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போலனே நான் கேட்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க, பதில் நான் சொல்றேன். கொடுத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ல இருந்து, ஹஜ் யாத்திரையிலிருந்து, அவர்களுக்கு என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய மைனாரிட்டி கான்சென்ட்ரேஷன் கிளஸ்டர் திட்டத்திலிருந்து நிறைய சொல்ல முடியும். திமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு பகடை காயாக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதரர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால நீங்க சீட்டு கொடுக்கிற கேள்வி எல்லாம் 2வது கேள்வி தான். முதல் கேள்விக்கே உங்ககிட்ட பதில் இல்லையல்ல. இன்னைக்கு மத்திய தேர்தல் பாஜகவோட இன்னைக்கு இரவு நடைபெறுது. நாளை நமக்கு தேர்தல் பட்டியல், தமிழக பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கு. அண்ணே நான் உங்களோட தான் இருக்கிறேன் சென்னையில். அண்ணே உங்களுக்கு தெரியும் பல லிஸ்ட் வரும். குறிப்பாக நீங்க பார்த்துருப்பீங்க, இப்பதான் நம்முடைய அலையன்ஸ் எல்லாம் வேறு வேறு மாநிலத்தில் அந்த ஃபைனலைசேஷன் நோக்கி வருது. குறிப்பாக ஆந்திராவில் ஜனசேனா, தெலுங்கு தேசம் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மகாராஷ்டிராவில் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் பீகாரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சீட் ஷேரிங் அலையன்ஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால் முதல் பட்டியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், கூட்டணிகள் பெரிதாக இல்லாத ஒரு மாநிலம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய பட்டியல் இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியாதுங்கன்னா, அது வரும் பொழுது மிச்ச மாநிலங்கள்லாம் சார்ந்து வரும் என்று நம்புகின்றோம். அதிகாரப்பூர்வமாக எனக்கு செய்தி என்னிடம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன்.